மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் சட்டப்பேரவை நோக்கி கண்டன ஊர்வலம். அனுமதியில்லாத சாலையோர உணவு கடைகளை அகற்றிட புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி. அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் 3ஆம் ஆண்டு உற்சவம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கொடியேற்றி மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காலையில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று தண்ணீர் திரட்டி பூக்களால் பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கரகத்துடன் பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தில் சாகை வார்த்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கூழ்குடம் எடுத்து வந்து படையலிட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியூர் வெங்கடேஸ்வரா நகரில் 21.79 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் குறைவான மின் அழுத்தம் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நாட்களாக சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின் பேரில் 21,79,212 ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நிறுவப்பட்டது. புதிய மின்மாற்றியை மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் முகமது இஸ்மாயில், மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாநில பிரதிநிதிகள் கண்ணபரான், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போதுமான மின் அழுத்தத்துடன் தடையற்ற மின் விநியோகத்தை பெறுவதால் அவர்களின் நீண்ட நாள் மின்சார பிரச்சினைக்கு தற்பொழுது தீர்வு கிடைத்துள்ளது. அனுமதியில்லாத சாலையோர உணவு கடைகளை அகற்றிட புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. உச்சநீதிமன்ற ஆணைய உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மாவட்ட நெடுஞ்சாலை பாதுகாப்பு பணிக்குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் அரசு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் வெகு நாட்கள் பழுதாகி நிற்கும் வாகனங்களை அகற்றுவதற்காக வகுக்கப்பட்டுள்ள நிலையான செயல்முறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், விபத்து ஏற்படும் அபாய பகுதிகளை அடையாளம் கண்டு மறுபடியும் அங்கு விபத்து ஏற்படாத வண்ணம் பணிகளை மேம்படுத்த வேண்டும். மேலும் சாலை பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்திட வேண்டும். அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை அகற்றிட வேண்டும். தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் மதுபான கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள சாலையோர உணவு கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உயரதிகாரிகள் மத்தியில் உத்தரவிட்டுள்ளார். கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் பிரமோற்சவ விழாவை ஒட்டி நடந்த முத்துப்பல்லக்கு வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழாவை ஒட்டி நேற்று இரவு வீரட்ட பர்வம், மாடு விரட்டல், தபசு உற்சவம், கும்பசாத படையல், அக்னிச்சட்டி பவனி மற்றும் முத்துப்பல்லக்கு திருவிதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் வன்னியர் சமூகத்தினர் உள்ளிட்ட உபயதாரர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனும் செலுத்தினர். பிரமோற்சவ விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தான நிர்வாகம், கூடப்பாக்கம் மற்றும் அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான ராஜா அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். அவரது மனைவி 40 வயதான ரமணி நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். கடையை மூடிவிட்டு வீடு திரும்பிய ராஜா வீட்டின் பின்புறத்தில் வாயில் துணி துணிக்கப்பட்ட நிலையில் ரமணி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவத்தில் ரமணி அணிந்திருந்த தாலி, செயின், கம்மல் உட்பட சுமார் 6 சவரன் தங்க நகைகள் மாயமாகியிருந்தது. தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலை மற்றும் கொள்ளை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா பள்ளியில் நாட்டு நல பணித்திட்ட முகாம். திருக்காமேஸ்வரர் கோவிலில் தூய்மை பணி. வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா பள்ளியில் மாணவர்களுக்கான நாட்டு நல பணித்திட்ட முகாம் துவக்க நிகழ்ச்சி ஆச்சாரியா கல்விக் குழும தாளர் டாக்டர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது. முகாம் துவக்க விழாவை தொடர்ந்து வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் சார்பில் தூய்மை மற்றும் சுத்தம் செய்யும் சமூக பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கோவில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியை சித்தாந்த ரத்தினம், AM கோமதி அம்மாள் மற்றும் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி துவக்கி வைத்தனர். மேலும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சரவணன் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர் சுந்தரவடிவேலு, அரும்பாத்தபுரம் ரத்தின விநாயகர் மற்றும் ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர் ராமன், குமுகாய நண்பர்கள் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், பாகூர் லயன்ஸ் கிளப் தலைவர் விஜயன், ஆச்சாரியா பள்ளி நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் அசோக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். சமூக பொறுப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் வளர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த நாட்டு நல பணித்திட்ட முகாம் துவக்க நிகழ்ச்சி தூய்மை பணியும் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் 37வது சடல் தேர் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பக்தர்களுக்கு சீருடை வழங்கினார். அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா கடந்த வியாழனன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி நடைபெறவுள்ள சடல் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் சடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வரும் நாட்களில் நடைபெறவுள்ள சடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழை அங்கி மற்றும் சீருடைகளை வழங்கிய MLA ரவிக்குமார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மழை அங்கி மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் அத்துடன் தையல் கூலியும் வழங்கப்பட்டதுடன் வில்லியனூர் இமாகுலேட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மழை அங்கிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்களான மழை அங்கி மற்றும் சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிப் பொருட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சிறந்த கல்வியே நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி தலைமை தாங்க சுகாதார செவிலியர்கள் மேற்பார்வையாளர் சாய்ராபானு, கிராம சுகாதார செவிலியர் வாணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக செவிலியர் மாலினி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி பேசும்பொழுது, அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த குடும்ப நல திட்டங்களை முறையாக பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றார். மேலும் தாய் சேய் நலனை பாதுகாக்க குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் குறித்த விழிப்புணர்வு அனைவரிடமும் ஏற்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் சுகாதாரத்துறையினர் குடும்ப நல திட்டங்கள், கருத்தடை முறைகள் மற்றும் தாய் சேய் நல சேவைகள், அரசு வழங்கும் இலவச மருத்துவ வசதிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். பிறகு பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. இதனை அடுத்து விழிப்புணர்வு நாடகம் மற்றும் மாணவர்களின் பேரணி நடைபெற்றதில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
முடிவாக செவிலியர் கலைச்செல்வி நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை ஆஷா பணியாளர்கள் செல்வரசி, ஆனந்தி, குணசுந்தரி, சுமதி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் திமுக எம்எல்ஏவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் காலாப்பட்டு தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் உள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் செந்தில் என்கிற ரமேஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் அந்த அலுவலகத்தை விளையாட்டு அலுவலகமாக பயன்படுத்தி வருவதாகவும், மேலும் தனது பொருட்கள் உள்ளதாகவும் அதனை எடுத்துக்கொள்ள கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கால அவகாசம் முடிந்து அவர் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் எம்எல்ஏ அலுவலகத்தை பூட்டியே வைத்திருந்த நிலையில் இது தொடர்பாக ரமேஷ் எம்எல்ஏ, இளநிலை பொறியாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாலமுருகனிடம் புகார் அளித்தனர். இதனை அடுத்து நேற்று இரவு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கல்யாணசுந்தரம் தரப்பினர் போட்டியிருந்த பூட்டை அகற்றி செந்தில் என்கிற ரமேஷ் எம்எல்ஏவிடம் ஒப்படைக்கப்பட்டது. காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட சேந்தனத்தம் கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள், ஊக்க பரிசுகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் மக்கள் நல சமூக சேவகர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் அண்ணாமலை படைப்பாளன் பயிற்சி பட்டறை இயக்குநர் ஆறு செல்வன், நாகமணி பாஸ்டர், புதுவை கலைஞன் ஷெரீப் மற்றும் கிரீன் மேக்கர் முகேஷ், தண்டபாணி சிவகுமார், நடிகர் கிருஷ்ணா, இயக்குநர் புவியரசன், இளங்கோவன், ஜெயசீலன், ராஜீவ்காந்தி, பச்சையப்பன், விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பேசினர். இதனைத் தொடர்ந்து ஏழுமலை இயக்கி நடித்த சமூக விழிப்புணர்வு குறும்படங்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக கிராம மக்கள் VP ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளையே தெரிவித்தனர். புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் சட்டப்பேரவை நோக்கி கண்டன ஊர்வலம். புதுச்சேரி மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவனர் ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு துறைகளில் ஊழல், நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆட்சி நிலவுவதாக குற்றம் சாட்டிய இயக்கத்தினர், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகள், ஏழை மக்களுக்கு தரமற்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது, ஒரே அதிகாரிகள் நீண்டகாலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி இதுவரை மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்படாததே ஊழலுக்கு வழிவகுப்பதாக கூறிய அவர்கள், உடனடியாக தகவல் ஆணையத்தை அமைக்கவும், உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்களுக்கான நலத்திட்டங்களை முறையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் சட்டப்பேரவை நோக்கி கண்டன ஊர்வலம். அனுமதி இல்லாத சாலையோர உணவு கடைகளை அகற்றிட புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.